பற்றி தான் பேச வந்திருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால என்னால் டக்குன்னு வேலைக்கு வந்ததுனால இன்றைக்கி வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியல. பக்கத்தில் நான் ஹோட்டலில் ஏதாவது சின்ன கடையாக இருக்குன்னு நினச்சேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றது அதிகமாக கடை இல்லை, வண்டி கடை கூட சரியாக இல்லை. சரி நம்ம இன்றைக்கி ஹைஃபையாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் போனேன். அப்போ ஒரு பெரிய ஹோட்டலில் போனேன். ஹோட்டலில் போக்குள்ள ஒரு இட்லி 15 ரூபான்னு சொன்னாங்க. இந்த இட்லி சைஸை பாருங்கள், இவ்வளோ தான், கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள், 15 ரூபாயா. அதுக்கு சாம்பார் பார்த்திங்கன்னா 2 இட்லிக்கு 4 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் இருக்குது, 2 விதமான சட்னி இருக்குது. இதுவும் 30 ரூபா. இதே நான் ரோட்டு கடையில் போயிருந்தா 6 இட்லி கொடுத்துருப்பாங்க. 4 இட்லி சாப்பிட்டாலே எனக்கு போதும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இட்லி வாங்கி சாப்பிட்ணுமானா இப்படிலாம் சாப்பிட்ணுமான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஹை லெவல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணுன்றது நினைக்கிறாங்க, ஹை லெவலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட்டு நமக்கு இந்த மாதிரி இட்லி சாப்பிடக்குள்ள நமக்கு 10 ரூபா நஷ்டமாகுது. அதே நேரத்தில் நம்ம வயிறு திருப்தி அடையலை. இதே லோக்கல் கடையில் சுத்தபத்தமாக இருக்குன்னா நிறைய கடை கண்டிப்பாக இருக்குது. அவங்க எப்படி மாவு அரைக்கிறாங்களோ அதே தான் இவங்க அரைக்க போகிறாங்க. இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் குஷ்பு இட்லியோ மினி இட்லியோ இது அந்தளவு சாஃப்டாகவும் இல்லை. பாருங்க, ஹோட்டலுக்கு லோக்கல் கடையில் வாங்குறத விட கையில் நல்லாவே இது நிறையா ஒட்டுது. நம்ம அவங்க வாழ்வாதாரத்தையும் வாழ வைக்கணும், நம்ம 10 ரூபா பணம் மிச்சமாக்கணும். அதே மாதிரி நம்ம வயிறு முன்ன திருப்தி ஆகணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஹைஃபையான இட்லி இல்லை, ஹைஃபைக்கான இட்லி கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதனால் ரோட்டு கடையை வாழ வைங்க. நீங்கள் மணி மிச்சப்படுத்தலாம், வயிறு நிறையா சாப்பிட்லாம். அங்கேயும் ருசியான சாம்பார் போடுறவங்க இருக்காங்க, சட்னி வைக்கிறவங்க இருக்காங்க. இதில் என்ன சட்னி சாம்பாரோ அதே தான் அங்கேயும், எக்ஸ்ட்ரா தூள் கூட வைப்பாங்க. பட் இதில் அந்தளவு இல்லை, பார்த்துக்கோங்க. இனி ரோட்டு கடையிலே சாப்பிடுங்க, நல்ல கடையாக பார்த்து சாப்பிடுங்க.